வணக்கம். நம்ம வாழ்க்கையில நமக்கு கடந்த காலத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒரு வாய்ப்புகள் நம்மள கடந்து போயிருக்கலாம். நமக்கு அது சரியா தெரியாம இருந்திருக்கலாம். அல்லது தெரிஞ்சே அத தேர்வு பண்ணாம இருந்திருக்கலாம். நல்லதுன்னு தெரிஞ்சும். அல்லது நல்லதா முடியாதோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு உணர்ந்திருந்தா கூட நம்ம அத தேர்வு பண்ணியிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ஆசை வயப்பட்டோ, அல்லது அப்போ அதுக்கு முக்கியமா தோணுது, அல்லது ஏதோ ஒரு பயத்தினாலேயோ, அல்லது ஒரு விருப்பத்தின் காரணமாவோ. இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்திருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம். அத நாம தெரிஞ்சோ, தெரியாமலோ அத தேர்வு பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் இன்னைக்கு இப்போ வரைக்கும் நம்ம தூக்கி சுமக்கிறோம். நம்ம எப்படி ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னா, அப்ப மட்டும் நான் வேற மாதிரி செஞ்சிருந்தா, அப்ப மட்டும் எனக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருந்தா, புரிஞ்சிருந்தா, நான் அது பண்ணியிருப்பேன். அல்லது அது பண்ணியிருக்க மாட்டேன். அதனால அதன் விளைவா, இப்ப நான் எவ்வளவோ பெட்டரா இருந்திருப்பேன். வேற ஒரு நல்ல சூழல்ல இருந்திருப்பேன். அல்லது இவ்ளோ கஷ்டங்கள சந்திக்காம இருப்பேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்ப லாட்டரி டிக்கெட்ல பணம் விழுந்தா, அத வச்சு என்னென்னலாம் கோட்ட கட்டலாங்கிற மாதிரி, ஃப்யூச்சர்ல பத்தி நம்ம நெனைக்கிற மாதிரியே, கடந்த காலத்துல நம்ம ஆல்ரெடி செஞ்சு முடிச்ச முடிவுகள், அல்லது நடந்து போன விஷயங்கள், சம்பவங்கள பத்தி, நாமளேயே அதுல இன்னும் குறை சொல்லிட்டு, நம்ம வேற மாதிரி இருந்திருக்கணும், வேற மாரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே, இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அப்படி சொல்லிட்டே இருக்கிறதுனால, இப்போ நம்ம என்ன செய்யணுமோ, அத செய்ய தவற விட்டுர்றோம். இனிமே நம்ம என்ன செய்ய முடியுமோ, அத கோட்ட விட்டுர்றோம். அதுதான் லெட் கோ ஆஃப் த ஸ்டோரி தட் சேஸ் யூ ஷுட் ஹேவ் நோன் பெட்டர். வேற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதுதான் தெரிஞ்சது அப்போ. நம்ம என்ன நம்மளால முடிஞ்சதோ அத தான் நம்ம செஞ்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா வேற மாரி செஞ்சிருப்போம். ஸோ அதனால அத எல்லாத்தையும் மூட்டை கட்டி கீழ தூக்கி போட்டுட்டு, முடிஞ்சது முடிஞ்சது தான் அப்படின்னு விட்டுரும்போது தான், இனிமே நம்ம விஷயங்கள யோசிச்சு வேற மாரி தேர்வு பண்ணலாம், யோசிக்கலாம், ம் செயல்ல ஈடுபடலாம். ஸோ இப்போ நம்மளால வேற மாரி செயல்பட முடியும் அப்படிங்கிற உண்மைய உதாசீனப்படுத்த மாட்டோம் அப்பதான். அதுதான் இதனுடைய அர்த்தம். தேங்க் யூ.